சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். எங்கள் பாட்டி ரொம்ப நாள் ஆச்சு, இந்த மீனாவும் முத்துவும் எனக்கு ஃபோன் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாமளாவது ஃபோன் பண்ணி அவங்கள பற்றி விசாரிக்கலான்னு மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஊரில் இருக்க பாட்டி. முத்து இங்கே பணத்தை கேட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை செஞ்சதால் முத்துவை நினச்சி ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க மீனா. எங்கள் முத்துவோட பாட்டியும் மீனாவுக்கு ஃபோன் பண்ண, இங்கே மீனா பாட்டி வேற ஃபோன் பண்ணுறாங்க. நான் வேற இப்போ இவ்வளோ சோகமாக இருக்கேனே, நான் பேசுகிறத வச்சே பாட்டி கண்டுபிடிச்சிடுவாங்க வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னுட்டு. எதையும் காமிச்சிக்காம நம்ம பாட்டிக்கிட்ட நல்லபடியாக பேசணும் அப்படின்னு நினச்ச மீனாவும் பாட்டி ஃபோன் பண்ண உடனே ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. முத்துவோட பாட்டி மீனா கிட்ட, என்ன மீனா எல்லாரும் என்னை மறந்துட்டீங்களா? நான் அங்கே வந்துட்டு இங்கே ஊருக்கு வந்ததுக்கப்புறமா யாரும் ஃபோன் பண்ணி என்னை பற்றி விசாரிக்கவும் இல்லை, நானும் யாருக்கும் ஃபோன் பண்ணலை. ஆமாம், இப்போ உன் அத்தை விஜயா உன்கிட்ட நல்லா நடந்துக்கிறாளா? இங்கே வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லையே, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்கல்ல? ஆமாம், என் பையன் அண்ணாமலை நல்லா இருக்கான்ல அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க பாட்டியும். ஆனால் மீனா ரொம்ப சோகமாக பேசுகிறத பாட்டி உணர்ந்துடுறாங்க. பாட்டிக்கு நல்லாவே புரியுது. என்ன மீனா, நீ எப்பயுமே நான் ஃபோன் பண்ண உடனே ரொம்ப சந்தோஷமாக பேசுவ, ஆனால் இப்போ என்னவோ உன் குரல் ரொம்பவே உள்ளே போயிட்டே இருக்குது, என்னாச்சுன்னு கேட்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, உங்கள் பேரை என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு சோகமாக இருக்கணும்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே பாட்டியும், நாளைக்கு ஒரு விசேஷ வீடு இருக்குது, அந்த ஃபங்க்ஷனை போய் அட்டன் பண்ணணும், ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்க, அங்கே போயிட்டு வரணும், அதுக்கப்புறமா முடிஞ்சால் நான் ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே இங்கே மீனாவும், நல்லது பாட்டி, நீங்கள் முடிஞ்சால் கண்டிப்பாக ஊருக்கு வாங்க, எங்களுக்கும் உங்களை பார்க்கணும் போல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. எங்கள் முத்துவும், நான் மீனா கிட்ட பணம் கேட்டு இப்படி தரமாட்டேன்னு சொன்னதால் நான் இப்போ செல்வத்துக்கு வெளியில் பணத்தை கடனாக வாங்கி கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவத்தில் இருக்காரு. இங்கே மீனாவும், எப்படியாவது இங்கே செல்வம் அண்ணங்கிட்ட போய் பேசணும், அவருக்கு புரிய வைக்கணும், பணத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அதை இப்படி கொண்டு போய் கொடுக்க வேண்டான்னு நான் தான் சொன்னேன்னு அண்ணங்கிட்ட போய் சொன்னால் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாரு அப்படின்னு நினச்ச மீனாவும் செல்வத்துக்கிட்ட போய் பேசி புரிய வைக்கிறாங்க. என்னதான் மீனா போய் செல்வத்துக்கிட்ட போய் பேசினாலும் இங்கே முத்து மீனா மேலே ரொம்பவே கோவமாக இருக்காரு. நான் கேட்ட உடனே பணத்தை கொடுக்காம ஏதோ அந்த பணத்தில் எனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி மீனா சம்பாதிக்கிறதுனால இப்படி என்னையே எதிர்த்து பேசிட்டா, இவளால் வீட்டில் எல்லாரும் என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி நான் பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது மீனா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டதே நான் தான். இப்போ என்னவோ பணத்து மேலே என்னவோ மீனாக்கு ஆசை வந்துடுச்சு போல, ரூம் கட்டணும்னு சொல்கிறா, என்னென்னவோ பேசுகிறாளே தவிர்த்து நான் பேசுகிறத அவள் புரிஞ்சிக்கவே இல்லைன்னு மீனா மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காரு முத்து. இன்னொரு பக்கம் பாட்டி மீனா கிட்ட சொன்ன மாதிரியே அடுத்த நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ரொம்ப தூரத்து சொந்தம்னு சொல்லி அங்கே போயிட்டு பாட்டி எல்லார்கிட்டேயுமே பேசிகிட்டு இருக்காங்க. என் பையன் அண்ணாமலையா, அவன் பக்கத்து ஊரில் இருக்கான், சென்னையில் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு 3 பசங்க, எல்லாருமே இப்போ நல்ல வேலையில் இருக்காங்க, எல்லாருக்கும் கல்யாணமும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அண்ணாமலையோட குடும்பத்தை பற்றி வந்த எல்லார்கிட்டையுமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்த சொந்தக்காரங்களும் பாட்டிக்கிட்ட, ஆமாம் உங்கள் விஜயா மருமகளெல்லாம் எங்கேருந்து எடுத்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் மருமக எல்லாருமே என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு கேட்க, விஜயாவோட மருமகளா, அதில் மீனா ரொம்ப பொறுப்பான பிள்ளை, அவள் படிக்கலைனாலும் முத்துவுக்கு ஏற்ற ஜோடி. அதே மாதிரி மனோஜுக்கு இந்த வெளியூர் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கா இந்த விஜயா. ஏதோ அவங்க அப்பா மலேசியாவில் இருக்காராம், பேர் ரோஹிணி. ஆனால் அவங்க அப்பாவோ இல்லை சொந்தக்காரங்கன்னு யாரும் இது வரைக்கும் பார்க்க வந்ததே இல்லை. ஆனால் அவள் பெரிய பார்லரோட ஓனராக இருக்கா. 3வது இங்கே ரவியோட பொண்டாட்டி ஸ்ருதி, அவளும் நல்ல பணக்கார வீட்டு பிள்ளை தான். ஏதோ டப்பிங் ஆஃபீஸில் போயிட்டு டப்பிங்லாம் பேசி சம்பாதிக்கிறா. இப்படி எல்லாருமே ஒவ்வொரு வேலை பார்க்குறாங்க. மீனாவும் பூ வியாபாரம் பார்த்து நல்லபடியாக சம்பாதிச்சு கொடுத்துட்ருக்கா. மீனா வந்ததுக்கப்புறமா தான் முத்துவோட வாழ்க்கையே ரொம்ப மாறி போயிருக்கு. இப்போ முத்து எந்த ஒரு பழக்கமும் இல்லாமல் நல்லா இருக்கானா, அதுக்கு காரணம் மீனா மட்டும்தான். எனக்கு பிடிச்சதே அந்த வீட்டில் மீனாவும் முத்துவும் தான் அப்படின்னு ரொம்ப பெருமையாக மீனா முத்துவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் இங்கே பாட்டி அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அங்கே வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோவில் ரோஹிணி யார் கூடவோ இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ, கல்யாண ஃபோட்டோ ஒன்று இருக்குது. இதை பார்த்த உடனே பாட்டி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இது, இந்த மனோஜோட பொண்டாட்டி ரோஹிணி மாதிரிலாம் இருக்குது, இவளோட ஃபோட்டோவை எதுக்கு இங்கே வச்சுருக்காங்க? அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஏற்கனவே இந்த ராமசாமியோட கல்யாணம் ஆகிருக்குதே, ஆமாம் இந்த ரோஹிணி அப்போ ராமசாமியோட பொண்டாட்டியா அப்படின்னு ரொம்பவே குழப்பமடைகிறாங்க பாட்டி. அங்கே வந்த சொந்தக்காரங்களும் பாட்டிக்கிட்ட, அப்படி என்ன இந்த ஃபோட்டோவில் இருக்குன்னு ஃபோட்டோவே பார்த்துட்ருக்கீங்கன்னு கேட்க, ஆமாம் இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ராமசாமியோட பொண்டாட்டி தான். இந்த பொண்ணுக்குன்னு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். ஏதோ அவங்க குடும்பத்துக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நான் என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் அந்த பொண்ணு என்னடானா, எனக்கு என்னவோ வயசு ரொம்ப சின்ன வயசு, நீங்கள் ரொம்ப மூத்தவரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க, வயசு கூடின ஆளாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க, இவர் கூட வாழ பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு மாசமாக இருக்கும்போதே என் பையன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா. இப்போ வரைக்கும் அவள்
எங்கே இருக்கா ஏதுன்னு தெரியாது. அவள் குழந்தையும் எப்படியாச்சு, என்னதான் இருக்குது, நல்லா இருக்கா, ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் வருவான்னு பார்த்தோம். என் பையனுக்கும் வயசாயிட்டே போகுது. அது மட்டும் இல்லாமல் இனி அவள் வருவான்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. ஆனால் கல்யாணம் முடிஞ்சு இப்படி ஏமாத்திட்டு போவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய பையன் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ தான் எங்கள் பாட்டிக்கு தெரிய வருது, இவ பேர் ரோஹிணி தானேன்னு சொல்ல, இல்லைங்க கல்யாணி. கல்யாணியை தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் அவள் என்னடானா ஏமாத்திட்டு போயிட்டாளேன்னு சொல்லி ரோஹிணியை பற்றி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ தான் பாட்டிக்கு தெரிய வருது, மனோஜோட பொண்டாட்டி பேர் ரோஹிணி இல்லை, அவள் பக்கத்து ஊரில் இருந்திருக்க கல்யாணி தான்னுட்டு. அப்போ இவ எதுக்கு பேரை மாற்றி வச்சுக்கிட்டு ரோஹிணின்ற பேரில் மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்கா, ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டி எப்படியாவது இது உண்மையானு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு தான் வீட்டில் வேலை பார்க்குற அந்த அம்மா கிட்ட சொல்லி ரோஹிணியை பற்றி விசாரிக்க சொல்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது, இந்த ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. உண்மையாகவே இந்த ரோஹிணியோட பேர் கல்யாணி, இந்த ராமசாமியோட பொண்டாட்டி தான் அப்படின்னு அங்கே எல்லார்கிட்டையும் விசாரிக்க எங்கள் பாட்டிக்கு நல்லாவே தெரிய வருது. இந்த விஜயா என்ன ஏதுன்னே விசாரிக்காம மனோஜோட வாழ்க்கையை இப்படி ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்டாலே, ஏற்கனவே கல்யாணமான இந்த ரோஹிணிக்கு போய் மனோஜை கல்யாணம் பண்ணி வச்சு இன்னும் இந்த ரோஹிணி இந்த விஜயாவை ஏமாத்திட்டு தான் இருக்கா. இந்த விஷயம் எப்படியும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வரணும்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்த பாட்டி ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. என் பேரனுக்கு இந்த மீனா மாதிரி ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். ஏதோ பணத்து மேலே உள்ள ஆசையில் ஏதோ இந்த ரோஹிணியோட அப்பா மலேசியாவில் இருக்காங்கன்னு அவளும் பொய் சொல்ல அதெல்லாம் நம்பிக்கிட்டு நம்மளும் நம்ம பையனை பெரிய பணக்காரன் ஆக்கணும்னு சொல்லி இந்த ரோஹிணியை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். ஆனால் அவள் ஏற்கனவே கல்யாணமானவன்ற உண்மை விஜயாவுக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அடுத்த நாளே இந்த விஷயத்த வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதுக்காக கிளம்பி அண்ணாமலையோட வீட்டுக்கு வராங்க. இங்கே அண்ணாமலை திடீர்னு பாட்டி வந்து வீட்டில் இருக்கவும் உடனே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலைக்கு ரொம்பவே சந்தோஷம். அம்மா என்னம்மா திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன விஷயமா, இங்கே யாரையும் பார்க்க வந்தீங்களா, நீங்கள் வரும்போது எப்பயுமே சொல்லிட்டு தானமா வருவீங்க அப்படின்னு கேட்க, ஏண்டா சொல்லாமல் வந்தால் வீட்டுக்குள்ளே வரவிட மாட்டியா என்ன, உன்னை பார்க்கணும் என் பேரன் பேத்தி எல்லாரையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வந்திருக்கேன். வந்த உடனே நீயும் விஜயா மாதிரியே என்னாச்சுமா எதுக்காக வந்தீங்கன்னு கேள்வி கேட்குறியே, எனக்கு இந்த ஊரில் யாரடா தெரியும் உன்னை தவிர்த்து. ஆமாம் அண்ணாமலை நல்லா இருக்கல்லன்னு சொல்ல, நல்லா இருக்கேம்மா, வீட்டில் எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. ஆமாம்மா, நீங்கள் கொடுத்து விட்ட அந்த நிலக்கடலையை இங்கே சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாத்துக்குமே கொடுத்து அனுப்பணும். ரொம்ப ருசியாக இருந்ததுமா, நம்ம மண்ணில் விளைஞ்சதாச்சே அப்படின்னு சொல்லி இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே விஜயாவும் வராங்க. அத்தை என்னத்தை திடீர்னு வந்திருக்கீங்கன்னு கேட்க, நீ ஒருத்தி தான் கேட்கல, உங்கள் எல்லாரையும் பார்க்க தான் வந்தேன், வேறு எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது இங்கே மீனா ரொம்ப சந்தோஷமாக பாட்டிக்கு காஃபி எல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்க வீட்டில் உள்ள எல்லாருமே பாட்டி வந்திருக்காங்கன்னு சொல்லி அங்கே ஹாலில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் பாட்டியும் எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ரோஹிணி வராங்க. பார்லருக்கு கிளம்பிட்டு பாட்டி வந்திருக்காங்களேன்னு சொல்லி பாட்டியை பார்க்கும்போது இங்கே உடனே பாட்டி, ஆமாம் ஏம்மா ரோஹிணி, உங்கள் அப்பா எந்த ஊரில் பிஸ்னஸ் பண்ணுறதா சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது இங்கே உடனே ரோஹிணி முழிக்கிறாங்க. வந்ததும் வராததுமா பாட்டி என்ன எங்கள் அப்பாவை பற்றி விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் அப்பா மலேசியாவில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, மாமாவும் அங்கே தான் இருக்காரு பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, ஒரு நாள் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போட்டு கொடு, நான் கண்டிப்பாக பேசணும். அப்படி இல்லைன்னு வை, உன் சொந்தக்காரங்க யார்கிட்டையாவது நான் பேசியே ஆகணுமேன்னு சொல்கிறாங்க. இங்கே மனோஜும், என்ன பாட்டி வந்ததும் வராததுமா ரோஹிணியை ரொம்பவே கவனிக்கிறீங்க, அவங்க சொந்தக்காரங்களை பற்றிலாம் விசாரிக்கிறீங்களே என்னாச்சுன்னு கேட்க, ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஆனாலும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் எப்படி இந்த வீட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்கன்னு பார்க்கறதுக்காகவும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலையும், இங்கேயா எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான், ஒன்று இந்த முத்து மீனாவை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான், இல்லைனா இந்த மனோஜால பிரச்சனை வரும், இப்படி அடிக்கடி வீட்டில் பிரச்சனை வந்துக்கிட்டே தாம்மா இருக்கும். அப்படி எந்த பிரச்சனையும் வரலன்னு வைங்க, விஜயா சும்மா இருக்க மாட்டா, என்ன செய்கிறது அப்படி தான் போயிட்டுருக்குன்னு சொல்லும்போது இங்கே பாட்டி வந்த வேகத்தில், ஏன் விஜயா, ரோஹிணியை கல்யாணம் பண்ணி வைக்கும்போது நீ சரியாக விசாரிச்சியா, அவங்க சொந்தக்காரங்க யார்கிட்டையும் பேசுனியா, இல்லை எப்படி தான் கல்யாணம் நடந்தது, எனக்கு சரியாக நீ தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கூடனே இங்கே விஜயாவும், என்னத்தை நீங்கள் ரோஹிணியை பற்றியே விசாரிக்கிறத பார்த்தா ஏதோ சந்தேகப்படுற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, சந்தேகம்தான், இந்த ரோஹிணி மேலே எனக்கு பெரிய சந்தேகம்தான், அதனால தான் ஊர்லேருந்து உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுக்காக இவ்வளோ பதட்டமாக நான் சீக்கிரமாகவே வந்திருக்கேன்னு சொல்லும்போது ரோஹிணி ரொம்பவே பதறி போயிடுறாங்க. பாட்டிக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கு, அதனால தான் இப்படி என்னை பற்றியே விசாரிச்சுட்ருக்காங்க, எந்த உண்மையை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியலையே, இப்படி ஆண்டி கிட்ட வேற விசாரிக்கிறாங்க, என்கிட்ட வேற சொந்தக்காரங்களை பற்றி கேட்குறாங்க, ஒருவேளை அம்மாவை பார்த்துருப்பாங்களா இல்லை கிருஷ்ணை பார்த்துருப்பாங்களா, ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லி திரு முழிக்கிறாங்க ரோஹிணி. இங்கே விஜயா பாட்டிக்கிட்ட, இல்லத்த நான் யார்கிட்டையும் விசாரிக்கல, பார்க்கும்போதே ரோஹிணி ரொம்ப நல்ல பொண்ணாக தெரிஞ்சா, அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா மலேசியாவில் பிஸ்னஸ் செய்கிறதா சொன்னா, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாச்சே,
நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக இருப்பான்னு சொல்லி அவளுடைய நல்ல குணம் எனக்கு பிடிச்சதால தான் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இதை விட வேற யார்கிட்ட ரோஹிணியை பற்றி விசாரிக்கணும்? எனக்கு ரோஹிணி மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. அவள் என்றைக்கும் பொய் சொல்லவும் மாட்டா, யாரையும் ஏமாற்றவும் மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாட்டியும், நீ தான் விஜயா இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குமே காரணம். நான் இந்த ரோஹிணியை பற்றி பேசுறதுக்காக வந்தேன்ல, முதல்ல சொல்கிறேன். இந்த ரோஹிணியோட பேர், உண்மையான பேர் கல்யாணியா. அவள் ஒன்றும் மலேசியா பொண்ணெல்லாம் கிடையாது. நம்ம பக்கத்து ஊரில் இருக்க ராமசாமியோட பொண்டாட்டி. இந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா தான் நான் ஊருக்கே வரணும்னு முடிவெடுத்தேன். ஊருக்கு வந்தது மட்டும் இல்லாமல் ரோஹிணியை பற்றி நல்லா விசாரிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணிக்கு நல்லாவே தெரியுது. தனக்கு ஏற்கனவே கல்யாணமான விஷயம் பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கு. ஏற்கனவே பாக்கிட்டையும் நம்ம பக்கத்து ஊரில் தானே இருந்தாங்க, யாரோ இந்த உண்மையை சொல்லியிருக்காங்க போலயே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இங்கே உடனே விஜயாவும் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்ன அத்தை சொல்கிறீங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க, நான் உண்மை இல்லாத எதையும் சொல்லவே மாட்டேன். எப்படி மீனாவும் முத்துவும் பொய் சொல்ல மாட்டாங்களோ அதே மாதிரி தான் நானும். எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஓ மருமக கல்யாணையை பற்றி தப்பு தப்பாக சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. நேற்று தெரிஞ்சவங்களோட ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். விசேஷ வீட்டில் எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தேன். சொந்தக்காரங்களாம் வந்து எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரை பற்றியும் விசாரித்தாங்க. அப்படியே வீடை சுற்றி பார்க்கலாமேன்னு போகும்போது தான் ரோஹிணியோட ஃபோட்டோவை பார்த்தேன். இது நம்ம ரோஹிணி ஆச்சே அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளவங்க கிட்ட கேட்டப்போ தான் தெரிய வந்தது. அவங்க ரோஹிணி இல்லை, கல்யாணி. என் பையன் ராமசாமியோட பொண்டாட்டி சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் என் பையனுக்கு வயசு கூடன்னு சொல்லி வாழ மாட்டேன்னுட்டு அப்போவே போயிட்டா. அப்போ அவள் போகும்போதே முழுகாமல் இருந்தா. அது மட்டும் இல்லாமல் மாசமாக இருக்கும்போது என் பையனை விட்டுட்டு போனவ இப்போ வரைக்கும் திரும்பி வரவே இல்லை. இப்போ அந்த குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியல, அந்த கல்யாணியை பற்றின விவரமும் தெரியலன்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே நானே அதிர்ச்சி ஆயிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி கண்டிப்பாக இந்த ஓ மருமக ரோஹிணி கிட்ட விசாரிக்கணும்னு தான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்ல, ரோஹிணி பதில் பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே பாட்டி சொன்னதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த ஃபோட்டோவை கூட நான் வந்து ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வேணா பாருங்கன்னு சொல்லும்போது இங்கே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த பாட்டி ஃபோனில் இருக்க ஃபோட்டோவை வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே காமிக்கிறாங்க. ஆமாம், ரோஹிணி மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது இங்கே ரோஹிணி கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்து. எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த வாழ்க்கை பிடிக்காமல் நான் பாட்டுக்கு என்னுடைய வழியை பார்த்துட்டு வந்துட்டேன். நான் அப்போ மாசமாக இருக்கும்போது கூட என் பையனுக்காக மட்டும்தான் வாழணும்னு மேற்கொண்டு படித்து இப்போ ஒரு பார்லரோட ஓனராக இருக்கேன். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் பாட்டி அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு சொல்லி பதில் பேசாமல் கண் கலங்கி போய் நிற்கிறாங்க ரோகிணி. இங்கே உடனே விஜயா ரொம்ப கோவமா, அத்தை நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தானே? இந்த ஃபோட்டோவை பார்த்தா ரோஹிணி மாதிரி தான் தெரியுது. ஏன் ரோஹிணி, அப்போ உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ரோஹிணி எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. உடனே மனோஜ் சந்தேகப்படுறாரு. இங்கே மனோஜ் விஜயா கிட்ட, பாட்டி என்னம்மா பொய்யான விஷயத்தைய சொல்கிறதுக்கு அங்கேருந்து வந்திருப்பாங்க? ஃபோட்டோவை பார்த்தீங்கல்ல, இது ரோஹிணி தான். ஆனால் கல்யாணின்ற தன்னுடைய பேரை மாற்றிக்கிட்டு இங்கே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள் என் வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்டா. இவளுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை வேற இருக்குது. இந்த விஷயத்தையும் மறைச்சிருக்காமா. பாட்டி மட்டும் இந்த உண்மையை வந்து சொல்லலைன்னு வைங்க, நம்ம யாருக்குமே இவளை பற்றி தெரிஞ்சிருக்காது. ஏய், உன் பேர் கல்யாணி தானே? அப்புறம் எதுக்காக பொய் சொல்லி இப்படி என்னை ஏமாத்தினேன்? என்னை மட்டுமா ஏமாத்திருக்க? உன்னை நம்பி இருந்த என் அம்மா, என் குடும்பம்னு எல்லாத்தையுமே ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லி மனோஜ் நிற்க வச்சு கேள்வி கேட்குறாரு. இன்னொரு பக்கம் பாட்டியும், ஏண்டி கல்யாணி இப்படியா செய்வ? உனக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கலன்னா நீ பாட்டுக்கு உன் குழந்தைக்காக வாழ வேண்டியதானே? அப்படி இருக்கும்போது இல்லை உண்மையாவது சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கலாமே, எதுக்காக ஏமாத்துன? பாத்தியா விஜயா, நீ சரியாக விசாரிக்காம மனோஜுக்கு பணத்தாசையில் கல்யாணம் பண்ணி வச்ச. ஆனால் ரோஹிணியை பற்றின உண்மை என் மூலமாக தெரிய வந்துருச்சு. இப்போவாது புரியுதா? பணக்கார மருமகளை தான் ரோஹிணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டியே. இப்போ மீனா இதை விட எவ்வளோ நல்ல பொண்ணுன்னுட்டு. மீனா பொய் சொல்ல மாட்டா, யாரையும் ஏமாற்ற மாட்டா, சுயமாக உழைச்சி சம்பாதிச்சு அவள் குடும்பத்துக்குன்னு அவ்வளோ வேலை பார்க்குறா. ஆனால் நீ பார்த்த மருமகளை பார்த்தியா, அவள் என்னெல்லாம் பொய் சொல்லியிருக்கான்னு. இப்போ மனோஜோட வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போகிற விஜயா? நீ தானே கல்யாணம் பண்ணி வச்ச அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அண்ணாமலையும், அப்போ உண்மையாகவே இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது ரோஹிணியாம்மா, அவள் பேர் கல்யாணியான்னு சொல்லிட்டு, இங்கே பாத்தியா எங்கள் அம்மா மட்டும் இந்த உண்மையை சொல்லலைன்னா என்ன ஆயிருக்கும்? ஏ கல்யாணி, எதுக்காக பொய் சொல்லி ஏமாத்துன? அப்போ உனக்கு அப்பாவும் மலேசியாவில் இல்லை, உங்கள் அப்பா பெரிய பிஸ்னஸ் மேனை நம்பி தான் விஜயா கல்யாணத்தெல்லாம் நடத்தி வச்சுருக்கா. யார் வந்தாலும் பரவாயில்ல, சொந்தக்காரங்க வரலனாலும் பரவாயில்ல, என் மருமகனா ரோஹிணி தானு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாலே இப்படி விஜயாவையே ஏமாத்திட்டியே. வீட்டு பத்திரத்தை யாருக்குமே தெரியாமல் அடகு வச்சு உனக்காக பார்லர் வைக்கிறதுக்கு பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா. எங்ககிட்டலாம் எங்களை ஏமாற்றி அவள்
வசமாக மாட்டினது மட்டும் இல்லாமல் எங்ககிட்டலாம் எப்படி திட்டு வாங்கினா விஜயா. அப்படி இருக்கும்போது இப்படி எல்லாரையும் ஏமாத்த உனக்கு எப்படி தான் மனசு வந்ததோ தெரியலையேன்னு சொல்லி அண்ணாமலையும் நிற்க வச்சு கேள்வி கேட்டு ரொம்பவே திட்டிகிட்டு இருக்காரு. வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ரோஹிணி தான் கல்யாணி. கல்யாணிக்கு ஏற்கனவே ராமசாமின்ற ஒருத்தர் கூட கல்யாணம் ஆகி இப்போ குழந்தையும் இருக்குன்ற விஷயம் பாட்டி மூலமாக தெரிய வந்ததால் எல்லாருமே இங்கே ரோஹிணியை கேள்வி கேட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்க. உடனே பாட்டியும், விஜயா இப்போ நீ தான் முடிவெடுக்கணும். இங்கே ரோஹிணியை உண்மையை சொல்கிற மாதிரி தெரியல. அவள் வாய் திறக்காமல் அமைதியாக இருக்கிறதுலே தெரியலையா? இங்கே நான் சொன்னது தான் உண்மை, இவ சொன்னது எல்லாமே பொய்ன்னுட்டு நீ இப்போ எப்பயுமே மீனாவை திட்டிகிட்டு இருப்ப. அவள் பணக்காரி கிடையாது, வெறும் பூ கட்டுறவன்னுட்டு. ஆனால் இந்த ரோஹிணியை விட மீனா எதுலேயும் குறைஞ்சவளே இல்லை. தெரிஞ்சுக்கிட்டியா? பணத்து மேலே ரொம்ப ஆசைப்பட்டா இப்படி தான் ஏமாந்து போய் நிற்கணும். உன் பையன் வாழ்க்கைக்கும் இப்போ என்ன வழின்னு தெரியாமல் நின்றுட்டுருக்க அப்படின்னு கண் கலங்கி நிற்கிற விஜயாவை ரொம்பவே ஏளனமாக பேசி அவமானப்படுத்துகிறாங்க பாட்டி. இங்கே ரோஹிணி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாட்டி உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ ஆதாரத்தையும் கொண்டு வந்து நான் வந்து ரோஹிணி இல்லை கல்யாணி அப்படின்ற உண்மையை எல்லார்கிட்டேயுமே சொல்லிட்டாங்களே. இப்போ மனோஜ் என் கூட வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா நான் என்ன செய்கிறது? மனோஜ் கூட சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக தான் என்னுடைய அம்மா பையன்னு எல்லாரையுமே ஒதுக்கிட்டு அவங்கள தனியாக விட்டுட்டு என் பையன்கிட்ட ஒழுங்காக பாசத்தை காட்டாமல் மனோஜ் தான் எனக்கு வாழ்க்கைன்னு சொல்லி இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சே. பாட்டி மூலமாக இந்த உண்மை வெளியில் வரும்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லி ரொம்பவே அழுதுட்ருக்காங்க ரோஹிணி. ரோஹிணியை பற்றின உண்மை விஜயாவுக்கு தெரிஞ்சதால ரோஹிணி மேலே உள்ள கோவத்தில் விஜயா அதிரடியான முடிவெடுக்கிறாங்க.